ஐயா நல்லகண்ணு ஐயா அவர்களுக்கு இப்போத்தியா நூற்றாண்டு விழாவை நிறைவு செஞ்சு கட்சியின் நூற்றாண்டு விழாவும் நல்லகண்ணு ஐயாவுக்கு நூற்றாண்டு விழாவும் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக சிறப்பாக கொண்டாடணும். அந்த அடிப்படையில் ஐயாவுக்கு சோம்பலன்னு சொல்லினே எல்லாமே நாங்கள் தொண்டர்கள் எல்லாமே மனம் கலங்கி அவரை கட்டாயம் பார்த்துட்டு போகணுன்றதுக்காக வேண்டி வந்திருக்கோம். அவரை போய் பார்த்தோம். அங்கே உள்ள டாக்டர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால அனுமதிக்கலை. அதனால் நீங்கள் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னு வெளியே வந்து நின்றுருக்கோம். ஐயாவை எப்படி பார்த்துட்டு தான் போகணுன்றதுக்காக வெளியே நாங்கள் காத்திருக்கோம். நினைவுகள் இருக்குது மேடம். அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவர் வந்து மாநில செயலாளர் இருக்கும்பொழுது எங்கள் அப்பாவும் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த அடிப்படையில் எங்கள் அப்பாவோட நான் கூட இருப்பேன். அந்த அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை என்ற கிராமத்தில் ஒரு பெரிய நிலப்பிரபு ஒரு 5 ஏக்கரை கையில் வச்சு அவர் அரசாங்க இடத்த ஆக்கிரமிச்சு வச்சுருந்தார். அந்த இடத்துக்கு தலைமை தாங்கினவர் ஐயா நல்லகண்ணு ஐயா வந்தார். கேட்டிக்க தங்கமணி எல்லாம் வரும்போது எங்கள் அப்பா எல்லாம் இருந்து நானும் சின்ன பையன் இருந்தாலும் நாங்கள் போனோம். போய் இன்றைக்கி 500 குடும்பங்களுக்கு அந்த இடத்த பிடிச்சி 500 குடும்பங்கள் இன்றைக்கி வசிச்சுக்கிட்டு இருக்காங்க மேடம். அது பெரிய விஷயமாக செஞ்சார். அதே மாதிரி சாதி கலவரம் வரும்போது அவர் தலைமையில் அந்த ஏரியாவில் பூரா அடித்தட்டு மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி மூலியமாக எங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டு எல்லாமே அவங்கள பூரா பாதுகாத்து வச்சுருந்தோம் மேடம். எந்த கலவரம் வராமல். ஆமாம் ஆமாம். ஆமாம், ஐயா நல்லகண்ணு வழியில் தான் ஒரு எளிமையானவர். சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக பங்கெடுத்து சிறைக்கு சென்றவர். அதே மாதிரி இன்றைக்கு கட்சியில் இருக்கும் பொழுதும் எளிமையாக வாழ்ந்தவர். அவர் வாழ்க்கையை பின்பற்றி தான் அன்றைக்கி மற்ற தலைவர்களும் போகணும்னு சொல்லி எங்கள் தலைவர்கள் இப்போ இருக்க செயலாளர்லேருந்து எல்லாமே அவங்க வழியை தான் பின்பற்றிக்கு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்ந்து இப்படித்தான் வாழணுன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். அவங்க இன்னும் நீண்ட ஆயுளுக்கு இருக்கணுன்றது தான் எங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேண்டுகோள். அவர் இருக்கணுன்றதை நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். ஆமாம். ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது மேடம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எங்களுக்கு வழிகாட்டணுன்றதில் இருக்கணுன்றதில் எங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பக்கவளமாக இருக்கணும், வழிகாட்டியாக இருக்கணுன்றது தான் எங்கள் தொண்டர்களோட வேண்டுகோள் மேடம். எனக்கு 1980 நான் கம்யூனிஸ்ட் கட்சி சின்ன பிள்ளையில வந்துட்டேன். கடந்த 30 வருஷமாக நல்லகண்ணு ஐயாவை எனக்கு நல்லா கட்சியில் இருந்து சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். தென் தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி லைனில் ஜாதி கலவரம் ஒன்று 96 97 வருஷம் ஆகும்ல, அந்த நடந்து சிலரை வெட்டி கொண்டுட்டாங்க. அப்போ அந்த கலவரமே தேவையில்லைன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சாதி வேணாம் மதம் வேணாம்னு சொல்லி ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தி மதுரையில் பெரிய ஒரு உண்ணாவிரத்தை நடத்தினார். அப்போ அதே மாதிரி கோயம்புத்தூரில் வேட்பாளர்னு அறிவித்தோடனே 4 வேட்டி சட்டை எடுத்து வச்சுட்டு எளிமையாக போய் பெரிய பணம் அன்னைக்கே பிஜேபியில் பணவளம் உள்ள ஒரு ஆளோட நின்று ஒரு 5 லட்சம் ஓட்டு மக்கள் மத்தியில் வாங்கினார். நல்லகண்ணு தான் எங்கள் கட்சிக்கு ரொம்ப வழிகாட்டியாக இருந்தார். அவரைத்தான் நாங்கள் பின்பற்றி கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் 40 வருஷமாக இருக்கேன். நல்லகண்ணு இப்படி படுத்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறையா அதாவது வதந்தியை நிறையா கிளப்புறாங்க. அதை யாரும் நம்ப வேணாம்னு உங்கள் டிவி மூலியமாக சொல்லிடுங்க. அவர் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு இருந்து எங்கள் கட்சிக்கு வழிகாட்டி அவர் தான் ஆலம்பரம். அவரை வச்சுதே நாங்கள் அவர் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் மனசார வேண்டிக்கிறோம். அவர் யதார்த்தமாகவே மிக எளிமையானவர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மதுரை தமுக்கத்தில் ஒரு சமூக நீதி மாநாடு போட்டிருந்தார். அப்போ கலைஞர் அப்போ எங்கள் கட்சி மதுரையில் கொஞ்சம் பலகீனமாக தெரிஞ்சு ஆள் கம்மி. அப்போ அவர் உங்களுக்கு தமிழ்நாடு ஹோட்டலில் ரூம் போட்டு வச்சுருக்கேன் தலைவரேன்னு அப்போல்லாம் ட்ரெங்கால் போனேன். அதில் சுற்றி உங்களுக்கு தமிழ்நாடு இப்போ ஹோட்டலில் ரூம் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், ரொம்ப வறுமை. அவர் சொல்கிறார், எங்கள் தோழர்கள் எனக்கு சந்தான லாட்ஜில் ரூம் போட்டிருக்காங்க, நான் அங்கே தங்கியிருக்கேன். சரிங்க தலைவரே, நான் கார் அனுப்பி வைக்கிறேன். இல்லை, எங்கள் தோழர் வண்டி ரெடி பண்ணிட்டாங்க, நான் எங்கள் தோழரோடு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எளிமையாக வாழ்ந்தவர் நல்லகண்ணு ஐயா. அவரை பின்பற்றி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ இருக்கிற தலைவர்களும்
அதே பாணியத்தையும் கடைப்பிடிக்கிறாங்க. கட்சியில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதைத்தான் நாங்களும் கற்றுருக்கோம். எங்கள் கட்சியும் அதே வழிகாட்டுது. அவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் எங்கள் கட்சிக்கு பலம். அவரும் இந்த கட்சி ஒரே வருஷத்தில் பிறந்தது. 1925 அவர் பிறந்திருக்காரு. கட்சி தோண்டிருக்கு. இப்போ 100 வயசை கடந்து 101 வயசு இருக்காரு. இனி போகிற சன்னதியெல்லாம் அப்படியெல்லாம் இருப்பாங்கங்கிறத எந்த காரணத்தை கொண்டு சொல்ல முடியாது. இப்படி ஒரு தலைவர் கிடைக்கிறது ரொம்ப அருது.